காட்சி 1. பங்கேற்போர் சம்பாஷணை கிதியோன். காட்சி 1. பங்கேற்போர் கிதியோனாக ஜெனிஸ், அபியேஷியராக ரிஹானா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் அண்ணே. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், ஏன்னா நான் கர்த்தருடைய தூதரை பார்த்தேன், அதான். கர்த்தரோட தூதனா? ஆமாம், அவர் என் கூட பேசினார். என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார். சரி, நீ எனக்கு பின்வா. மனாசே, ஆசேர், செபிலோன், நப்தலி ஆகிய இடங்களிலிருந்து வீரர்களை கூட்டுங்கள். தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் நான் இதோ தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் நான் இதோ மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். மறுநாள் காலை வேளை. சரி, களத்தில் இருக்கிற தோளின் மேல் பனிநீர் பெய்திருக்கான்னு போய் பார்ப்போம். அட, ஒரு கிண்ண நிறைய தண்ணி கிடச்சிருக்கு, பூமியெல்லாம் காய்ந்திருக்கு. தேவனே உமக்கு நன்றி. நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இந்த பனி பூமி மேல் மாத்திரம் பெய்து தோல் மற்றும் காய்ந்திருக்க கட்டளையிடும் தேவனே. அப்படியே தேவன் அன்று ராத்திரியும் செய்தார். அட, தோல் மாத்திரம் காய்ந்திருக்கு, பூமியெல்லாம் பனி பெய்திருக்கு. தேவனே உமக்கு நன்றி. காட்சி 3. பங்கேற்போர் ஜெனிஸ், ரிஹானா, பியூலா. என்ன, ஜனங்கள் எல்லாம் வந்தாச்சா? நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே மீதியான வெட்டிக்கிளியை போல திறனானவர் இருக்கிறாங்க. நம்ம 32,000 பேர் தான் இருக்கோம். இதுவே அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனது இதுவே அதிக ஜனங்களா? ஆமாம், கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். சகல ஜனங்களே கேளுங்கள், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன். என்ன கிதியோன், 22,000 பேர் போயிட்டாங்களே. இதுவே அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் என் கூட தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். சரி. எல்லாரும் தண்ணீர் குடியுங்கள். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300. மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றினார்கள். நீங்கள் 300 பேர் மாத்திரம் இருக்கலாம், மற்றவர்கள் போகலாம். எப்படா தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா இப்போ அவங்களே போக சொல்லிட்டாங்க நம்மளை. ரொம்ப சந்தோஷம். அன்று இரவு புறா புறா வா, நம்ம அந்த சேனை வரைக்கும் போயிட்டு புறா புறா என்னண்ணே? வா, நம்ம அந்த சேனை வரைக்கும் போயிட்டு வரலாம். சரிண்ணே. எதுக்குண்ணே? தேவன் போக சொன்னார். சரிண்ணே, போகலாம். மீதியானியரும் அமிலேக்கியரும் சகல கிழக்கித்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்திருந்தார்கள். கிதியோன் வந்தபோது பங்கேற்போர் மெர்சி, ஜோஹனா.
நான் ஒரு கனவு கண்டேன். கனவா? என்ன கனவு? சுட்டிருந்த வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்துக்குள் உருண்டு வந்தது. அப்படியா? அப்படியா? ம். அது உருண்டு 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 வந்து பாளையத்திற்கு கிட்ட வந்து பாளையத்தை கவிழ்த்து போட்டது. அப்படியா? அப்படின்னா அது தேவனுடைய பட்டயம், அது கிதியோனுடைய பட்டயம் இல்லாமல் வேற இல்லை. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை முழுவதையும் கிதியோன் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கே மகிமை. பாத்தியா புறா, நம்மோட தேவன் இருக்கிறார். ஆமாண்ணே, சரி நீங்கள் சொன்னது சரிதானே. சரி, வா போகலாம். கிதியோன் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்தபோது, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தில் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். இந்தாங்க. பானை. எக்காலம். தீவெட்டி. இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நீங்கள் 100 பேர் தனியாகவும் நீங்கள் 100 பேர் தனியாகவும் நீங்கள் 100 பேரும் என் கூட வாருங்கள். நானும் என்னோடு இருப்பவர்களும் பாளையத்தின் முன்னணியில் செல்லும்போது நான் செய்வதை பார்த்து அப்படியே செய்யுங்கள். சரி. நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். கர்த்தரின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம். கிதியோன் பட்டயம். கர்த்தரின் பட்டயம். கிதியோன் பட்டயம். கர்த்தரின் பட்டயம். கிதியோன் பட்டயம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். இவ்விதமாய் மீதியானரை முறியடித்தார்கள். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். கேளு கேளு கிதியோன் கதை, தேவன தேடு முழு மனதோட. கேளு கேளு கிதியோன் கதை, தேவன தேடு முழு மனதோட. கிதியோனோட 300 பேர் வந்தாங்க, பானைக்குள்ள தீவெட்டியும் வச்சாங்க. கிதியோனோட 300 பேர் வந்தாங்க, பானைக்குள்ள தீவெட்டியும் வச்சாங்க. நடுஜாம நேரம் கிதியோனின் நாட்கள், எக்காலங்கள் ஊதி பானை உடைச்சாங்க. எதிரிகளும் குழப்பமாகி போனாங்க. நடுஜாம நேரம் கிதியோனின் நாட்கள், எக்காலங்கள் ஊதி பானை உடைச்சாங்க. எதிரிகளும் குழப்பமாகி போனாங்க. கேளு கேளு கிதியோன் கதை, தேவன